கால்களை கழுவி இயேசு திருவிருந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு நீங்களும் நிறைய சர்ச்சஸ் போறீங்க, நிறைய இடங்கள்ல போறீங்க, நிறைய இடங்கள்ல திருவிருந்துல நீங்க பங்கு பெற்றிருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சர்ச்லயும் திருவிருந்து கொடுக்குற முறைமைகள் மாறுது. ஆனால் மெஜாரிட்டி, அதாவது அதிகப்படியான சபைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில சபைகளில் கால்கள் கழுவி திருவிருந்து கொடுக்குறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ஒரு சில இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த அதிகப்படியான சபைகளில் இந்த கால்களை கழுவுற அந்த காரியமும் இல்லை. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நானும் ஒரு போதனாக சபை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது வருகிற எல்லாருடைய கால்களையும் கழுவி திருவிருந்து கொடுக்க முடியுமா? ஏன்னா நம்ம வந்து ஆராதனை என்பது இப்போ நமக்கு வந்து நேரத்துக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும். அதில் பிரசங்கம் இருக்குது, ஆராதனை இருக்குது, மற்ற எல்லாமே இருக்குது. இப்ப திருவிருந்து கொடுக்கும்போது அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்குறோம். இப்ப திருப்பி கால்களை கழுவ முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இதை வந்து நீங்க வேதத்தின் அடிப்படையில இதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? என்ன செய்யலாம் சரியாக அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா முதல்ல கம்யூனியன்ல கால்கள் கழுவுற முறைங்கிறது கம்யூனியனுக்கான முறையா நம்ம பார்க்கணும் முதல்ல. ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கம்யூனியன் கொடுக்க வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும் போது யார் பெரியவனுங்கிற வாக்குவாதம் நடக்குது. இப்ப இயேசு என்ன பண்றாரு, பஸ்கா ஆசாரிக்க வராரு. பஸ்கா ஆசாரிக்க வரவர் பாக்குறாரு இந்த விஷயத்தை பார்த்தோன்னா என்ன செய்யறாரு, போட்டிருக்கிற வஸ்திரத்தை வச்சுட்டு அடிமையின் வஸ்திரத்தை எடுத்து, சீலை வந்து அது ஒரு அடிமையின் வஸ்திரம், சீலை எடுத்து கட்டிக்கிட்டு கால்களை கழுவுறாரு. கழுவி முடிச்சுட்டு என்ன பண்றாரு, திருப்பி அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு தான் கம்யூனியன் ஆரம்பிக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, கால்களை கழுவுறது வேற கான்செப்ட், கம்யூனியன் எடுக்கிற கான்செப்ட் வேற, இதுக்கு வேற ட்ரெஸ், இதுக்கு வேற ட்ரெஸ். அது எதுக்கான காரியம் சொன்னா, தாழ்மைக்கு தெரியப்படுத்துறதுக்கு. நீங்க எல்லாமே தாழ்மை இல்லாம இருக்கிறீங்கப்பா, நீங்க தாழ்மையோடு இருக்கிறவங்க தான் இந்த பஸ்காவை ஆசாரிக்க முடியும், கம்யூனியனுக்குள்ள பங்கடைய முடியும். உங்களை யார் பெரியவங்கிறவன் இதுல என்ன செய்ய முடியாது, கம்யூனியன் ஆசாரிக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக தான் அது ஒரு அடையாளமா வச்சிருக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக கால்களை கழுவுறோமா அப்படின்னு வேதத்தின்படி பாத்தீங்கன்னா, கால்கள் கழுவுறது கட்டாயம் இல்லை, அது முறைமை கிடையாது. இயேசு கிறிஸ்து கால் கழுவுறது கம்யூனியனுக்காக அல்ல, தாழ்மையை உணர்த்துவதற்காக. அங்கே அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது பஸ்காவுடைய முறை கிடையாது. இன்னும் சொல்ல போனா கம்யூனியன் முறையும் கிடையாது. அப்படி அது முறையா இருக்குமானால் 1 கொரிந்தியர் 11 பவுல் சொல்லும் போது எப்படி சொல்லியிருப்பார்னா, உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன். அந்த ராத்திரியில அவர் அப்பத்தை எடுத்துன்னு அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு, அப்பத்தை எடுத்ததுல ஆரம்பிக்கிறார். ஒருவேளை அது கம்யூனியனுடைய ஒரு முறையாக இருக்குமானால் அந்த ராத்திரியிலே அவர் கால்களுக்கெல்லாம் கழுவி அப்பத்தை எடுத்துன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. கம்யூனியனுக்குரிய முறைமையில் அது வரல, கம்யூனியனுக்குரிய கொடுக்கிற முறையில் அது வந்து சேரல. அதனாலதான் ஒரு பவுல் ஆரம்பிக்கும் போதே 1 கொரிந்தியர் 11 உங்களுக்கு ஒப்புவித்து நான் கர்த்தரிடத்தில் ஏற்றுக்கொண்டேன், அந்த ராத்திரியில அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அப்பத்துல இருந்து போறாரு. ஒருவர் காத்திருக்க வேண்டும், அதெல்லாம் தெளிவா சொல்றாரு. நீங்க அப்பத்தை எடுக்கும்போது எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, யார் எடுக்கணும்னு சொல்றாரு, எடுக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்திருக்கணும், இதெல்லாம் சொல்றவரு. காலக்கணவனுங்கிறது கட்டாயமாக அது கம்யூனியனுடைய ஒரு முறையா இருந்தா அதை அங்க சொல்லியிருப்பாரு, அதை அவர் சொல்லல. இது முதல் பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட். 2வது பாயிண்ட், வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள் இருக்கு. அவர்கள் கால்களை கழுவி அப்பம் விட்டார்கள் எங்கேயுமே இல்லை, வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள். இந்த இடத்துல கால்களை கழுவும் போது கம்யூனியன் எடுக்கிறதுக்கு கால் கழுவணும்னு அவர் சொல்லல. அவர் கம்யூனியன் அந்த இடத்துல கால் கழுவுன காரணம், இவங்க எல்லாருமே தாழ்மை இல்லாதவர்களா, யார் பெரியவன் இருந்துச்சு, யார் எல்லாருக்கும் சிறியவனா இருக்கணும்னு அவன் கால கழுவணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றதுக்கு அடையாளமா செஞ்சார். இப்போ ஒரு சில, இப்போ நான் அடுத்ததுக்கு வரேன், ஒரு சிலர் சபைகள்ல வந்து கால்களை கழுவுறாங்க, கால்களை கழுவணும்னு சொல்றாங்க, கட்டாயமா கழுவணும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, கால்களை கழுவுற முறையை நீங்க வச்சிருக்கிறது சரியா தப்பான்னு சொன்னா தப்பு கிடையாது. ஒரு தாழ்மைக்கு அடையாளமா நம்ம வச்சிருக்கிறோம், கால்களை கழுவுறோம். ஆனா கால்களை கம்யூனியன் எடுக்கிறவன் எல்லாம் காலை கழுவித்தான் ஆகணும்னு சட்டம் போட முடியாது. அது பிப்ளிக்கலா சட்டப்படி செட் ஆகாது. பைபிள்ல அப்படி ஒரு சட்டமா அது சொல்லப்படவே இல்லை. கால்கள் கழுவு தப்பு கிடையாது, கழுவலாம், நீங்க கழுவி கம்யூனியன் எடுக்கலாம். ஆனா காலை கழுவித்தான் நீ கம்யூனியன் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது இது வந்து காட் மேட் டாக்டரின், எது கம்யூனியன் எடுக்கிறது. காலை கழுவுறது மேன் மேட் டாக்டரின். எப்படி மேன்மேட் டாக்டர் சொல்றேன்னு சொன்னா, கர்த்தர் கால கழுவி ஒரு தாழ்மைக்கு அடையாளமாக இருந்தார், தாழ்மைக்கு அடையாளமா காட்டுறாரு. அந்த தாழ்மைக்கு அடையாளமா நம்மளும் காட்டலாம், அதை நீங்க டாக்டரினா மாத்த முடியாது. புரியுதுங்களா? அதுதான் அங்க சொல்லியிருக்கு. சோ கால்களை கழுவுறது கட்டாயம் அல்ல, கட்டாயமா காலை கழுவணுங்கிறது கிடையாது. கால் கழுவுனா அவங்க சபைக்கு அதை வச்சிருக்காங்க, ஒரு தாழ்மைக்கு அடையாளமா வச்சிருக்காங்க. ஒருத்தர் காலை ஒருத்தர் பிடிச்சு கழுவுறாங்க. இன்னும் அதோட பெரிய விஷயம் என்னன்னா, காலை கழுவும் போதே இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நான் சொல்றேன், இவர் காலத்தை நான் கழுவேன், அவர் காலை கழுவ மாட்டேங்கிறான். கால் கழுவும் போதே அவர் காலை நான் கழுவ மாட்டேன். அப்ப அந்த கான்செப்ட் அங்கேயே உடஞ்சு போச்சு. இவங்களே பேரையும் ரெடி பண்ணிக்கிறாங்க, நான் உன் காலை கழுவுறேன், நீ என் காலை கழுவு. மற்றவங்க யாராவது வந்தா, இல்லை நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணுறா, ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்கிறேன்றான். இப்படிலாம் நீ கால் கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது.
அவங்க முதல் தடவை கால் கழுவும்போது பார்ப்பாங்க, யார் காலையாவது கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் புண்ணுக்குண்டுலாம் இருந்தால் அந்த காலையும் கழுவ மாட்டாங்க. நல்லா அழகாக இருக்க காலை தான் இவங்க கழுவாங்க. நான் ஒரு சில இடங்கள்ல, எல்லா இடங்களையும் அப்படி சொல்ல, ஒரு சில இடங்கள்ல. ஆனால் இப்படி கால் கழுவுறதுல பிரயோஜனமும் இல்லை, தாழ்மை கிடையாது தான். நான் இன்னும் சொல்றேன், எல்லாரும் இதுலேயும் காலை கழுவிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது பிரயோஜனமும் இல்லை. இன்னொன்னு சொல்றேன், காலை கழுவிட்டே பெருமையா சொல்லுவாங்க, நான் காலை கழுவி ஞானஸ்தானம் எடுத்தேன், காலை கழுவி கம்பெனி எடுத்திருக்கேன், அது என்ன ஒரு பெருமை இருக்கு? அதுவே தாழ்மைக்கு அடையாளம். சில சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, நீங்க நல்லா பாடுறீங்களே அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்தே நான் பிராக்டிஸ் பண்ணி தண்ணியில நின்று தொண்டை வரைக்கும் தண்ணியில நின்று சாதகம் பண்ணி அப்படியே அந்த மாஸ்டர்கிட்ட படிச்சு இந்த மாஸ்டர் படிச்சு எல்லாம் வந்துட்டு எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியா சொல்லுவான் கர்த்தருடைய கிருபை. பாத்துருக்கீங்களா? அந்த தாழ்மை தான் இதுல இருக்கும். காலை கழுவுறது உனக்கு நான் அடிமைன்னு அர்த்தம். காலை கழுவும் போதே ஒரு பெருமை இருக்கும், இவன் காலெல்லாம் கழுவுறனே அப்படி ஒரு கால் கழுவ கூடாது. சரிண்ணா, இப்போ ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம பேசலாம். அதாவது இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு இருக்கிற சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள, இன்னும் சொல்ல போனா போதவர்களுக்குள்ள இருக்கிற சில விவாதங்களை குறித்து, அதாவது திருவிருந்த குறிச்சதான விவாதங்களை குறித்து பேசலாம். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட சபையில நான் சில நாட்களுக்கு முன்னாடி போயிருந்தப்போ அந்த பாஸ்டர் திருவிருந்து கொடுத்தாங்க. நம்ம கொடுத்துட்டு அவங்க சொன்னாங்கன்னா, இது வந்து கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும்படி தான் நம்ம கொடுக்குறோம், அதனால எல்லாரும் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், திருவிருந்து எடுக்க வேண்டும். பவுல் தான் சொன்னாரு நீங்க உங்களை சோதிச்சறியணும் அப்படிலாம். பவுல் தான் சொன்னாரு. இயேசு சொன்னதான் ரொம்ப முக்கியம். இயேசு என்ன சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள்னு சொன்னாரு. அதனால கட்டாயமாக எல்லாரும் இது பண்ணணும், நீங்க வந்து பங்கு பெறாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணாங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா எல்லாரையும் கட்டாயப்படுத்தினாங்கன்னு கூட சொல்லலாம். இதை குறித்து நம்ம பிப்ளிக்கலா ஒரு விளக்கம் சொல்லுங்களேன், இந்த ஆர்கியூமெண்ட்டை குறித்து. இது இயேசு கொடுத்தது பவுல் கொடுத்தது அப்படின்னு அவங்க பிரிச்சு பாக்குறாங்க இல்லையா? அதுக்கு ஒரே வார்த்தையில பவுல் உடைச்சிட்டாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன். அப்ப இதுவும் கர்த்தர் கொடுத்தது தான் இல்லையா? அங்கேயே முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, இயேசு கொடுத்தது அந்த கண்டென்ட், கம்யூனியன் எடுக்கணுங்கிற கண்டென்ட், அதை எப்படி எடுக்கணுங்கிற கண்டென்ட்டை தான் பவுல் சொல்றாரு. எடுக்கணும்ன்றதை இவங்க சொல்லிட்டு எப்படி எடுக்கணுங்கிறத பவுல்கிட்ட சொல்றாரு. அதான் வித்தியாசம். உதாரணமா நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்துக்கு 10 கட்டளை தான், 10 commandments நம்ம எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்ப மிச்சம் உள்ளதெல்லாம் என்னது? இந்த 5 ஆகமத்துல என்னதான் இருக்கு? யாத்ராகமத்திலே 10 commandments வந்துருச்சு. அப்ப லேவியர் ஆகமத்திலையும் என்ன ஆகமத்திலையும் உபாகமத்திலையும் என்ன இருக்கு? இந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ற முறைமை அங்க இருக்கு. இந்த கமாண்ட்மெண்ட்ஸை நீ எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் இதுல இருக்கு. அதே கான்செப்ட் தான் கம்யூனியன்ன்றது இயேசு கொடுத்தது, அது எப்படி எடுக்கணுங்கிறது பவுல் கொடுக்கிறது. சரியா? அப்போ பவுல் யாருக்கு கொடுத்தாரு, எப்படி இருக்கிறவங்க கொடுத்தோம், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ண கூடாதுன்னு இருக்கு. எல்லாரும் எடுக்கணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எடுக்கணும். எப்படி எடுக்க முடியும்? அபாத்திரமாய் போஜனமானம் பண்றவன் செத்து போவானே. உங்களுக்கு சில வியாதிகள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறானே. காரணம் என்ன? வியாதியா இருக்கிறவன் எல்லாம் தப்பா கம்யூனியன் எடுக்கிறவன் நான் சொல்லல. தப்பா கம்யூனியன் எடுக்கிறவனுக்கு எல்லாம் வியாதி வரும், கம்யூனியன் எடுக்காதவனுக்கும் வியாதி வரும். அது வேற. வியாதி நிறைய பேருக்கு வரும், ஆனா தப்பா கம்யூனியன் எடுத்தா கண்டிப்பா வியாதி வரும். பைபிள் அப்படி சொல்லுது, உங்களுக்கு சில வியாதிஸ்ல இருக்கிறார்கள், உங்களுக்கு சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. உடனே இவங்க என்ன சொல்லிடுவாங்க, வியாதி வர்றதுக்கு காரணமே தப்பா கம்யூனியன் எடுத்ததுதான். அப்ப அந்த பாஸ்டருக்கு வியாதி வந்திருக்கு, அவர் தப்பா கம்யூனியன் எடுத்தாரான்னு கேட்பான் நம்மள. நான் அதுக்கு தான் தெளிவா சொல்றேன், வியாதி வந்தவன் எல்லாம் தப்பா கம்யூனியன் எடுத்தவன் கிடையாது. நிறைய பேருக்கு கம்யூனியன் கரெக்டா எடுத்தவங்களுக்கு வியாதி வருது, அது வேற பலகீனங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கம்யூனியன் எடுக்கிற முறைமையை தெளிவாக பேசி வச்சிருக்கிறார் பவுல். யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன எடுக்கணும், எல்லாமே தெளிவா இருக்கு. சோ எல்லாரும் எடுக்கணுங்கிறது, எல்லாரும் எடுக்கிறது கம்யூனியன் இருந்தால் இயேசு எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுத்திருப்பாரு. அத்தனை பேருக்கு 70 சீஷர்கள் கொடுத்திருப்பாரு, மகன் மரியாதை அத்தனை பேருக்கு. அப்ப யார் எடுக்கணுங்கிறது, ஒரு சீஷனாக எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு பின்பற்றக்கூடியவனாக அவர் எதிர்பார்க்கிற கிரைட்டீரியா ஒன்று இருக்கு. அந்த கிரைட்டீரியா இருக்கிறவன் தான் எடுக்கணும். அதைத்தான் பவுல் அங்க எழுதுறாரு. சரிண்ணா, இப்போ ஒரு போதவருடைய பார்வையில், ஒரு போதவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொரிந்தியர்ல பவுல் எழுதும்போது அந்த எக்ஸாமினேஷன் வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன், தன்னைத்தான் நியாய தீர்ப்பில்லை, நம்மளே தான் அப்படின்றப்போ
அது எடுக்கிறவங்க கையில தான் ஒப்பு கொடுக்கப்படுது. அதாவது தன்னைத்தான் அவனே தான் நிதானிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வந்து எப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வந்து அவங்க வந்து நீங்க அதாவது திருவிருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப கொச்சையா சொல்லணும்னா, ஒரு சில இடங்களில் வந்து சரியா இந்த தசமம் கொடுக்காதவங்களை கூட வந்து நீங்க வந்து திருவிருந்தெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதாக பார்த்துருக்குறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இது மாதிரி ஒரு சில விஷயங்கள், வெளிப்படையான சில விஷயங்கள் வந்து அதை திருவிருந்து கொடுக்கிற போதகர் மேய்ப்பன் நீ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி சில சூழ்நிலை இருக்குது. இப்போ இது 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 எப்படி, இது சரியா, இது எப்படி வேதத்தின் அடிப்படையில ஒண்ணு. அதே நேரத்துல இப்போ நான் ஒரு பர்சனலா இந்த கேள்வி என்னோட பர்சனலா கேட்கறேன். இப்போ நான் வந்து இந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஜனங்களை பாக்குறேன். என் பார்வையில ஒரு சிலர் நல்லவங்களா தெரியுறாங்க, ஒரு சிலவங்க குறையுள்ளவர்களாக தெரியுறாங்க. ஆனா இந்த வசனத்தின்படி நான் யாரையுமே நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன். நம்மை நாமே தான் அவங்கள தான் நிதானி தெரியணும், நான் என்ன நிதானி தெரியணும், எடுக்கிறவங்க அவங்க நிதானி தெரியணும் அப்படின்றதுனால என்னால வந்து என்ன செய்யறேன், நீங்க திருவிருந்து எடுக்கக்கூடாதுன்னு யாரையும் சொல்லுவதற்கு எனக்கு வாய் வர மாட்டேங்குது. இப்போ ஒரு மேய்ப்பனுக்கு கர்த்தர் சபையில ஒரு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், இந்த எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு, இதுல நிச்சயமா ஒரு அதிகாரம் இருக்கு. அப்ப இந்த ஒரு மேய்ப்பன் இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி செயல்பட வேண்டும்? அதாவது போதகருடைய வேலை என்னன்னு சொன்னா, அவர் கம்யூனிட் கொடுக்கறது அவருடைய வேலை தான். அவருடைய இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்க, 12 பேரும் கம்யூனிட் கொடுக்குறாரு. அதில் ஒருத்தன் யூதாஸ்ன்னு அவருக்கு தெரியும், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு அவருக்கு தெரியும். அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுதான் அவங்க கையில் அவர் என்ன பண்றாரு, கம்யூனிட் கொடுக்குறாரு. அவன் கம்யூனிட் எடுத்தா தானே, யூதாஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிட் எடுக்கிறாங்க. பட் யூதாஸை பத்தி அவருக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவன் கம்யூனிட் எடுக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான், அப்போஸ்தலராக எல்லாத்தையும் விட்டு வந்தவன் தான். பட் அந்த இடத்துல அவன் தப்பு பண்றான்னு அவருக்கு தெரியுது. முன்பதாகவே அவங்ககிட்ட சொல்றாரு, எல்லாத்தையும் அவனை வந்து மன திரும்ப வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்றாரு. அவர் என்னமோ அவனை கண்டம் பண்ணி தொத்திலாம் இல்ல, கடைசியா தான் இந்த துணிக்கை வாங்குறவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி அவன் வாங்கின உடனே கத்த சொல்றாரு, நீ செய்வதை துரிதமாய் செய்யணும், கடைசியா தான் சொல்றாரு. அவருக்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறாரு. அதே இதுதான் நமக்கு மெத்தட். ஊழியக்காரங்களுக்கு சிலர் தப்பா தெரிவாங்க, இவங்க தப்பானவங்க தெரியும். இவங்களுக்கு நம்ம சொல்றோம், கூப்பிட்டு சொல்றோம், இல்ல மைக்ல இருந்து பேரை சொல்லாம சொல்றோம், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்ற மாதிரி, நீங்க உங்க ஒரு சில தப்பானவங்க இருக்கிறீங்க, நீங்க இதை எடுக்க கூடாது, அப்படி எடுக்கிறதா மனம் திரும்புங்க. மனம் திரும்பி எடுக்கிறதுக்கு நம்ம யாருக்குமே தடை கிடையாது. இன்னும் சொல்ல போனாலும் அப்பம் ரசமும் தேவனுடையது, அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம், அதுக்கு அடையாளம் இது, அது அவருது. எடுக்க போறவன் அவன், வாழ்றதும் சாவறதும் அவன் கையில இருக்கு. இது கொடுக்குற வேலை மட்டும்தான் நம்மளுது. அப்ப நம்ம கொடுக்குற நாம முதல்ல நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும். ரெண்டாவது அவனை கூடுமான வரைக்கும் பெர்ஃபெக்ட் ஆக்கணும். ஆனா எவனையும் கண்டம் பண்ணி உனக்கு தரமாட்டேன்னு சொல்ற அதிகாரம் நமக்கு இல்லை. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி தசமம் காணிக்கீங்கன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா தசமம் காணிக்க கம்யூனிட் எடுக்கிறதுக்கு கிரைட்டீரியாவே கிடையாது. ஞானசனம் எடுக்கிறதுக்கோ, ரட்சிக்கப்படுறதுக்கோ, கம்யூனிட் எடுக்கிறதுக்கோ, பரலோகத்துக்கு போறதுக்கோ பணம் ஒரு கான்செப்டே கிடையாது. இது எதுக்குமே பணம், நல்ல வேலை ஆண்டவர் பணத்தை வைக்கலன்னு வச்சுக்கோங்க, வச்சிருந்தா கதை முடிஞ்சு போயிருக்கோம். அப்போ கமெண்ட் எடுக்கிறதுக்கு, அவனை தடுக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஆனா அவனை எச்சரிக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. இல்லைன்னா ஏசு கொடுக்காம நிறுத்தி இருக்கலாம் இல்லையா? அவன் மரணத்துக்கு எதுவான பாத்திரமா இருந்தாலும் அவங்க கையில அது கொடுக்குறாரு, போ. ஆனா உனக்கு அந்த உரிமை இருக்கு, நீ அப்பம் ரசம் எடுக்கிற உரிமை இருக்கு. அந்த அளவுக்கு வாழ்க்கை நீ அப்ப சொன்னா வாழ்ந்துருக்கிற. ஆனால் கடைசி காலத்துல வாழ்க்கை கெட்டு போச்சு அங்கதான். அப்ப இதைத்தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, நம்ம யார் சரி ஆயிட்டாங்க ஆகல நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம சனிக்கிழமை ஒருத்தனை பார்த்துருப்போம், கெட்டவனா இருந்திருப்பான், அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த பாவத்தை செஞ்சிருப்பான். சனிக்கிழமை நைட் அவன் ஆண்டவரோட ஒப்புரவாகி மனம் திரும்பி மறுநாள் காலையில வந்து நின்ட்டான்னு வச்சுக்கோங்க தேவ சமூகத்துல, நம்ம எப்படி அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? அவனுக்கு கொடுத்தானே ஆகணும். அவனுக்கும் தேவனும் ஒப்புரவாயிட்டாங்களே. ஸோ ஆனா அந்த நேரத்தை நம்ம எச்சரிக்க வேண்டியது அவசியம். இப்படி ஒருத்தரை பார்த்தேன், மனம் திரும்புங்க, நீங்க ஒப்புரவானா எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்கன்னு சொல்றது அவசியம். ஸோ யாரையுமே எடுக்காத, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றவன எடுக்காதன்னு சொல்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. ஆனா சொல்ல வேண்டிய காஷனை சொல்லி கொடுக்கணும். அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றேன். அவனுக்கு கொடுக்க வேண்டிய காஷன் எதுவும் அதை கொடுத்துடணும். தப்பான காஷனை கொடுக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான காஷன் சிகரெட் குடிக்காதுங்கிறதுலாம் இல்லை. அதெல்லாம் பேசிக். அவன் செய்யாம தான் வந்து உட்காந்துருப்பான். இப்ப ரட்சிக்கப்பட்ட சீசனா வந்திருக்கோம், அதோட மோசமான பாவம் தான் செய்வான். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம செய்யற பாவம் நார்மல் பாவத்தோட மோசமான பாவம். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சிகரெட் பிடிக்கிறவனா இருப்பீங்க, குடிக்கிறவனா இருப்பீங்க, குதிரை ரேஸுக்கு போனா இருப்பீங்க, இதெல்லாம் தான் செஞ்சிருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு இது எதுவுமே செய்ய மாட்டீங்க. இதுக்கப்புறம் உள்ள மோசமான பாவத்தெல்லாம் செய்வீங்க.
ஏன்னு சொன்னா அப்ப வெளியரங்கமா செஞ்சீங்க, இப்ப மறைமுகமா செய்வீங்க. இப்ப இவனை கண்டிக்க வேண்டியது வெளியரங்கமான பாவத்தையா மறைமுகமான பாவத்தையா? மறைமுகமான பாவத்தை தான் கண்டிக்கணும். அந்த கண்டிப்பை நம்ம சொல்லிட்டு அவனுக்கு அது கொடுக்கணும். சரி, ஒரு மேய்ப்பன் கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிக்கணும்.